வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி குயிக் ரெசிப்பியாக சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் லேசாக வதங்கினதும் 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு குட்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குட்டி தக்காளியும் நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா இதுவும் வதங்கினதும் 1 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணியிலையே உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு மாவுக்கு வந்து தண்ணியிலையே தான் உப்பு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கும்போது சேமியா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இதில் சேமியாவை நல்லா போட்டுக்கலாம். நல்லா உதிரியாக எடுத்து போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உப்புமா ரெடி பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். உடனே செஞ்சு சாப்பிடக்கூடியது உப்புமா தான். தேங்க்யூ.